வட்டி கொடுத்தான்னு சொல்லி கம்யூனிட்டி பை கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்க இப்படி எல்லாம் கொடுப்பானாங்க? ஏங்க கோடி இவன்ட்ட என்னங்க சொத்து இருக்குது? இவன்ட்ட எங்க ஐயா முக ஸ்டாலின் ஐயா எவ்வளவு இருக்கும், ஆனா எவ்வளவு சொத்துக்கு காட்டுறாரு, வெளியில காட்டுறது எவ்வளவு காட்டுறாரு? பணக்காரங்க பாக்கெட்ல பணம் வச்சுக்க மாட்டாங்க கம்யூனிட்டி பைல. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு? அதான் காட்டினார்ல, எவ்வளவு காட்டியிருக்காரு? 10,000. அவ்வளவுதான். அவங்க ஒய்ஃப் பேர்ல ஏங்க அவரு தாங்க உண்மை பேசுறாரு. சீரியஸா பணக்காரன் எங்கேயாவது எவனாவது பணக்காரன் நீங்க பாக்கெட்ல பணம் வச்சிருக்கான்னு சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஒரு நிமிஷம். இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து 10,000 வச்சிருக்காரு, அவங்க ஒய்ஃப் பேர்ல 40,000 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுதான் ஏங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க நம்மள்ட்டே எடுத்து அங்கங்க கொஞ்சம் சிறுவாடு மாதிரி வச்சுப்பாங்க. அதனாலதான் அவங்கள்ட்ட 40,000 ரூபாய் இருக்கு, இவர்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது. புரியுதுங்களா? அங்க ஏன் அதெல்லாம் கடுவு டப்பா சீரை டப்பா இருக்கிறப்பதான் டிக்கிய தோற டேக்ஸ் போட தோறன்னு என்னாவது இந்த தேர்தல் ஆணையம் எவனாவது டிக்கியில பணம் வச்சுட்டு போவானா? அதாவது துர்கா ஸ்டாலின் மேம் வந்து கடுகு பெட்டியில 5.5 பெட்டியில அந்த பைசாலாம் சேர்த்து வச்சு 40,000 வச்சிருக்காங்கன்றீங்களா? அப்புறம் நீங்களும் வீடுலாம் வச்சிருக்கீங்களா? 5.5 பெட்டியெல்லாம் வச்சிருக்கீங்களா? கடுகு உளுந்தரிசி இந்த மிளகு இதெல்லாம் போட்டு வைக்கிறீங்களா வைக்கலையா? ₹1 வச்சிருக்கேன். ₹1 உங்களோட தகுதிக்கு ₹1 வச்சிருக்கீங்க, அவங்க தகுதிக்கு 40,000 ரூபாய் வச்சிருக்காங்க. அங்க 5.5 பெட்டி கொஞ்சம் பெருசு, உங்க 5.5 பெட்டி இவ்வளவுதான். எத்தனை சைஸ் 5.5 பெட்டி? இவ்வளவுண்டா? இவ்வளவுதானே இருக்கும். சார் என்னோட 5.5 பெட்டி பட்டு ஹலோ என்னங்க 5.5 பெட்டி 5.5 பெட்டின்னு? 5.5 பெட்டி தாங்க எல்லாமே. ஆமா 5 பூதங்கள் அடங்கியதுதான், அதனாலதான் 5.5 பெட்டின்னு வச்சான். 5 பூதங்கள் தான் வாழ்க்கை. அது தெரியுமா தெரியாதா? இல்ல சார் புரியல, என்ன கேட்க வரீங்க? அடுத்ததா ஒரு கேள்வி கேட்க போறேன் சார். என்ன கேட்க போறீங்க? உலகத்திலேயே நடைமுறையிலேயே வேர்ல்டுலயே பிளானட்லயே இல்லாத ஒரு விஷயம் என்ன? ஒய்ஃபுக்கு